Hello viewers, welcome back to latest சிந்தனைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம அட்வான்ஸ்டு டெய்லி யூஸ் சென்டென்சஸ் பார்ட் 3 பார்க்க போறோம். ஆல்ரெடி 2 வீடியோஸ் இந்த சீரீஸ்ல நம்ம பப்ளிஷ் பண்ணிருக்கிறோம். அட்வான்ஸ்டு டெய்லி யூஸ் சென்டென்சஸ்னா ஏதோ நம்ம புதுசா லேர்ன் பண்ண போறது இல்ல. நமக்கு தெரிஞ்ச சிம்பிள் சென்டென்சஸ் கூட இந்த பர்டிகுலர் ஃப்ரேசஸ் நம்ம ஆட் பண்ணும்போது அந்த சென்டென்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டாகவும் நமக்கு கண்டினியூஸா பேசுறதுக்கு இந்த ஃப்ரேசஸ்லாம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஆல் அப்படிங்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒன் இப்பொழுதே. இப்போ அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம நவ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போனா நவ். ஆனா இப்பொழுதே, இப்பமே அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல நவ் இட் செல்ஃப் அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணணும். நவ் இட் செல்ஃப் அப்படின்னா இப்பமே, இப்பொழுதே. நவ் இட் செல்ஃப் இந்த ஃப்ரேஸோட மீனிங் என்ன அப்படின்னா ஃபார் இன்ஸ்டன்ஸ், அதாவது இம்மிடியட்டா இப்பமே எனக்கு இந்த ஃபைல் அனுப்புங்க. அப்போ அந்த இப்பமே அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம நவ் இட் செல்ஃப் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ இப்போ இப்பமே அப்படிங்கிறதுக்கு உள்ள டிஃபரன்ஸ் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இப்போ அப்படின்னா நவ், இப்பமே அப்படின்னா நவ் இட் செல்ஃப். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், இந்த வேலையை நீங்க இப்பமே முடிக்கணும். இந்த வேலையை நீங்க இப்போ முடிக்கணும் அப்படின்னா நவ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிடலாம். ஆனா அங்க என்ன கொடுத்துருக்காங்க, இந்த வேலையை நீங்க இப்பமே முடிக்கணும். அதை ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாங்க, இப்பமே. அப்போ நமக்கு உடனே அந்த ஃப்ரேஸ் ஞாபகம் வரணும். என்ன ஃப்ரேஸ்? வெரி குட், நவ் இட் செல்ஃப். இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாம். யூ ஷுட் கம்ப்ளீட் திஸ் ஒர்க் நவ் இட் செல்ஃப். யூ ஷுட் கம்ப்ளீட் திஸ் ஒர்க் நவ் இட் செல்ஃப். யூ ஷுட் கம்ப்ளீட் திஸ் ஒர்க்னா இந்த வேலையை நீங்க முடிக்கணும். நவ் இட் செல்ஃப் அப்படின்னா இப்பமே. மோஸ்டா நம்ம இப்போ, இப்பமே எல்லாத்துக்குமே நவ் நவ்னு தான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இனி அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அப்படின்னா நவ் யூஸ் பண்ணணும், இப்பமே அப்படின்னா நவ் இட் செல்ஃப் யூஸ் பண்ணணும். ஷுட் அப்படின்னா வேண்டும், முடிக்க வேண்டும் அப்படின்னு தான் நம்ம எழுதும் போது எழுதுவோம். அப்போ ஷுட் கம்ப்ளீட் அப்படின்னு வரும். ஆனால் நம்ம பேசும்போது முடிக்கணும் அப்படின்னு பேசுவோம். ஸோ அப்போ ஷுட் கம்ப்ளீட். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம ஒரு ஃப்ரேஸ் லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட எய்ம் என்ன, அதை ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் எடுக்கிறது. ஸோ அப்போ அதுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். அப்போ அந்த சேம் ஃப்ரேஸை எப்படி டிஃப்ரெண்ட் சென்டென்சஸில் நம்ம யூஸ் பண்ணலாம், எக்ஸாம்பிள் சென்டென்சஸில் எப்படி அந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செகண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். பிரச்சனை இப்பமே தீரும். பிரச்சனை இப்பமே சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்றதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? இப்பமே அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன ஃப்ரேஸ் யூஸ் பண்ணணும்? நவ் இட் செல்ஃப். த ப்ராப்ளம் வில் சால்வ் நவ் இட் செல்ஃப். த ப்ராப்ளம் வில் சால்வ் அப்படின்னா பிரச்சனை தீரும், பிரச்சனை சால்வ் ஆகிரும். த ப்ராப்ளம் வில் சால்வ் நவ் இட் செல்ஃப் அப்படின்னா பிரச்சனை இப்பமே சால்வ் ஆகிரும். தேர்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், இப்பமே சரியாகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஃபோனில் ஏதாவது செட்டிங்ஸ் மாற்றி வச்சுட்டோம், நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம், நமக்கு அதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியல. ஸோ அப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுக்குறோம். ஃப்ரெண்டுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, இப்பமே சரியாயிடும் பாரு அப்படிம்பாங்க. இப்பமே சரியாயிடும் அப்படின்னு சொல்றதுக்கு இப்பமே அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன ஃப்ரேஸ் யூஸ் பண்ணணும்? வெரி குட், நவ் இட் செல்ஃப். இட் வில் பி ஆல் ரைட் நவ் இட் செல்ஃப். இட் வில் பி ஆல் ரைட்னா சரியாயிடும். இட் வில் பி ஆல் ரைட் நவ் இட் செல்ஃப் அப்படின்னா இப்பமே சரியாயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு நவ் இட் செல்ஃப் பற்றி ஒரு கிளியராக ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நவ் அப்படின்னா இப்போ, இப்போமே அப்படின்னு அழுத்தி சொல்லும் பொழுது நவ் இட் செல்ஃப் யூஸ் பண்ணணும். இப்போமே எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு குழந்தைங்க கேட்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இப்போமேன்னு தானே வருது. ஸோ அப்போ நம்ம நவ் இட் செல்ஃப் அப்படிங்கிற ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணணும். எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லணும்னா ஐ வாண்ட் ஐஸ்கிரீம். இது ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். எனக்கு இப்போமே ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் ஐஸ்கிரீம் நவ் இட் செல்ஃப். ஸோ இந்த மாதிரி பேசும்பொழுது நம்மளோட இங்கிலீஷ் நெக்ஸ்ட் லெவலுக்கு ரீச் ஆகும். நம்ம இப்போ பார்க்கக்கூடிய செகண்ட் ஒன், அநேகமாக. அதாவது ஒரு விஷயம் நீங்கள் இப்போ எதை பற்றி பேச போறீங்களோ அந்த விஷயம் 99% நடக்க வாய்ப்பு இருக்கு, பட் 1% நம்ம சொல்ல முடியாது. அப்படிங்கும்போது நம்ம அநேகமாக அப்படிங்கிற அந்த வேர்ட் யூஸ் பண்ணலாம். அநேகமாக அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் probably. For example,
அநேகமா மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு, அநேகமா மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா 99% மழை பெய்ய வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம். ஆனா 1% நம்ம சொல்ல முடியாது. ஸோ அப்போ 99% ஒரு விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கும்போது நீங்க ப்ராபப்ளி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி அந்த விஷயத்தை பத்தி பேசலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம், உங்களுக்கு இன்னும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், அநேகமா அவருக்கு உதவி தேவைப்படுது. அநேகமா அவருக்கு உதவி தேவைப்படுது. அநேகமாக அப்படிங்கிறதுக்கு நம்ம ப்ராபப்ளி யூஸ் பண்ணணும். ப்ராபப்ளி ஹீ நீட்ஸ் ஹெல்ப். ப்ராபப்ளி அப்படின்னா அநேகமாக, ஹீ நீட்ஸ் ஹெல்ப் அப்படின்னா அவருக்கு உதவி தேவைப்படுகிறது. ப்ராபப்ளி ஹீ நீட்ஸ் ஹெல்ப். செகண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், அநேகமா உங்க ரிசல்ட் சீக்கிரம் வரும். அநேகமா உங்க ரிசல்ட் சீக்கிரம் வரும், அதாவது ரிசல்ட் சீக்கிரம் வர 99% வாய்ப்பு இருக்குது. மோர் லைக்லி டு ஹேப்பன், அந்த விஷயம் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பத்தி பேசுறோம். அப்படின்னா அநேகமாக அப்படிங்கிறதுக்கு ப்ராபப்ளி. ப்ராபப்ளி யுவர் ரிசல்ட் வில் கம் சூன். ப்ராபப்ளி அப்படின்னா அநேகமாக, யுவர் ரிசல்ட் வில் கம் சூன் அப்படின்னா சீக்கிரமா உங்க ரிசல்ட் வரும். தேர்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், அநேகமா நீங்க அரை மணி நேரம் காத்திருக்கணும். அநேகமா நீங்க அரை மணி நேரம் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு ப்ராபப்ளி யூ வில் ஹாவ் டு வெயிட் ஃபார் 30 minutes. ப்ராபப்ளி அப்படின்னா அநேகமாக, யூ வில் ஹாவ் டு வெயிட் ஃபார் 30 minutesனா அரை மணி நேரம் காத்திருக்கணும். அதாவது அரை மணி நேரம் காத்திருக்கணும் அப்படிங்கிறது 99% நடக்க சாத்தியம் இருக்குது. ப்ராபப்ளி யூஸ் பண்ணி பார்த்த 3 சென்டென்சஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அவருக்கு உதவி தேவைப்படுகிறது. ஹீ நீட்ஸ் ஹெல்ப் அப்படிங்கிறது ஒரு சாதாரண வாக்கியம். அது 99% நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அது முன்னாடி ப்ராபப்ளி ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க, உங்களுக்கு ரிசல்ட் சீக்கிரமா வரும் அப்படிங்கிறது 99% பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னா உடனே நீங்க ப்ராபப்ளி யுவர் ரிசல்ட் வில் கம் சூன் அப்படின்னு பேசணும். தேர்ட் சென்டென்ஸ் பாருங்க, யூ வில் ஹாவ் டு வெயிட் ஃபார் 30 minutes. நீங்க 30 minutes வெயிட் பண்ணணும். அது ஒரு பாசிபிலிட்டி. 30 minutes வெயிட் பண்ணுறதுக்கு சாத்தியம் இருக்கு அப்படிங்கும்போது ப்ராபப்ளி வில் ஹாவ் டு வெயிட் ஃபார் 30 minutes. ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் சென்டென்ஸில், உங்களுக்கு தெரிஞ்ச சிம்பிளான சென்டென்ஸில் 99% நீங்கள் என்ன பேச போறீங்களோ அது நடக்க சாத்தியம் இருக்கு அப்படிங்கும்போது ப்ராபப்ளி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அப்புறம் வேர்பு, நீங்கள் எது ரிலேட்டடாக பேச போறீங்களோ அந்த வேர்ட்ஸை அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கணும். இப்படி தான் நம்ம சிம்பிளாக சென்டென்ஸ் மேக் பண்ணணும் பை யூஸிங் ப்ராபப்ளி. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தேர்ட் ஒன், ஒருவேளை. ஒருவேளை அப்படிங்கிறதுக்கு இன் கேஸ் ஆஃப். இன் கேஸ் ஆஃபோட மீனிங் என்ன அப்படின்னா ப்ரிகாஷன் அகெயின்ஸ்ட் த சிச்சுவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் சம்திங் ஹேப்பன், ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறோம்ல, இந்த மாதிரி சென்டென்சஸ் பற்றி பேசும் பொழுது நம்ம இன்கேஸ் ஆஃப் யூஸ் பண்ணுவோம். ஒருவேளை எமர்ஜென்சினா எனக்கு கால் பண்ணு, அப்போ இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி அப்படின்னா ஒருவேளை எமர்ஜென்சினா. இப்போ நம்ம இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம், அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ஒருவேளை அவசரம்னா பட்டனை அழுத்தவும். லிஃப்ட்லலாம் இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை அவசரம்னா பட்டனை அழுத்தவும். ஒருவேளை அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன ஃப்ரேஸ் பார்த்தோம், இன் கேஸ் ஆஃப். இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி ப்ரெஸ் த பட்டன். இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி அப்படின்னா ஒருவேளை அவசரம்னா ப்ரெஸ் த பட்டன் அப்படின்னா பட்டனை அழுத்தவும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய செகண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ஒருவேளை டிராஃபிக்னா எனக்கு தெரியப்படுத்து. நீங்கள் தான் சொல்லணும். இந்த சென்டென்ஸ் ரொம்ப ஈஸி. அட்லீஸ்ட் ஒருவேளை டிராஃபிக்னா அப்படிங்கிறதுக்கு மட்டுமாவது இங்கிலீஷில் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிருப்பீங்க, வெரி குட். இன் கேஸ் ஆஃப் டிராஃபிக் இன்ஃபார்ம் மீ. ஒருவேளை டிராஃபிக்னா எனக்கு தெரியப்படுத்து. இன் கேஸ் ஆஃப் டிராஃபிக் இன்ஃபார்ம் மீ. இன்ஃபார்ம் மீனா எனக்கு தெரியப்படுத்து. தேர்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ஒருவேளை தோல்வி ஏற்பட்டால் நீங்க திரும்பவும் முயற்சி பண்ணணும். ஒருவேளை ஃபெயிலியர்னா நீங்க திரும்பவும் முயற்சி பண்ணணும். இன் கேஸ் ஆஃப் ஃபெயிலியர் யூ ஷுட் ட்ரை அகெயின். இன் கேஸ் ஆஃப் ஃபெயிலியர் யூ ஷுட் ட்ரை அகெயின். ஒருவேளை ஃபெயிலியர்னா அப்படின்னு சொல்றதுக்கு இன் கேஸ் ஆஃப் ஃபெயிலியர் நீங்க திரும்பவும் முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லணும்னா யூ ஷுட் ட்ரை அகெயின். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை ஃபெயிலியர்னா அப்படின்னா இன் கேஸ் ஆஃப் ஃபெயிலியர். ஒருவேளை எமர்ஜென்சினா இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி. ஒருவேளை டிராஃபிக்னா இன் கேஸ் ஆஃப் டிராஃபிக். ஒருவேளை சிக்கல்னா அப்படின்னா இன் கேஸ் ஆஃப் ட்ரபிள்.
அதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நம்ம முன்னெச்சரிக்கையா இப்படின்னா இதை பண்ணு இந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம இன் கேஸ் ஆஃப் யூஸ் பண்ணி சென்டென்சஸ் மேக் பண்ணலாம். நம்ம பார்க்கக்கூடிய ஃபோர்த் ஃப்ரேஸ் ஒரே நேரத்தில். அதாவது ரெண்டு விஷயம் ஒரே நேரத்தில் நடக்குது அப்படின்னா நீங்கள் ஒரே நேரத்தில் அப்படிங்கிறதுக்கு சைமல்டேனியஸ்லி அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம். நம்ம நார்மலாக சேம் டைம் அப்படின்னு சொல்லுவோம். சேம் டைம்னு சொல்கிறதுக்கு பதிலாக சைமல்டேனியஸ்லி அப்படின்னா ஒரே நேரத்தில். நம்மளோட இங்கிலீஷ் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணணும். அதாவது ஹேப்பனிங் டூ திங்ஸ் எக்ஸாக்ட்லி அட் த சேம் டைம். எக்ஸாக்டாக ரெண்டு விஷயங்கள் ஒரே நேரத்தில் நடக்குது அப்படின்னா நம்ம சைமல்டேனியஸ்லி அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம். நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், அவர் ஒரே நேரத்தில் 2 கோர்ஸ்களை முடித்தார். அவர் ஒரே டைம்ல 2 கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லணும்னா he completed 2 courses simultaneously. He completed 2 courses simultaneously. He completed 2 coursesனா 2 கோர்சஸ் அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. சைமல்டேனியஸ்லினா ஒரே நேரத்தில். செகண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், 2 குழந்தைங்க ஒரே நேரத்தில் பதிலளித்தனர். ஒரு டீச்சர் கேட்குற கொஷினுக்கு 2 children ஒரே டைமில் ஆன்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும்னா 2 children answered simultaneously. 2 children answered simultaneously. 2 குழந்தைங்க ஒரே டைமில் ஆன்சர் பண்ணாங்க. நீங்கள் இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணும்போது சைமல்டேனியஸ்லி 2 children answered அப்படின்னு கூட நீங்கள் பேசலாம். சைமல்டேனியஸ்லியை ஃப்ரெண்ட்லையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம தேர்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். இந்த விளையாட்டு டிவி மற்றும் வானொலியில் ஒரே நேரத்தில் ஒளிபரப்பப்படும். ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரே நேரத்தில் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இங்கிலீஷில் என்ன வேர்டு யூஸ் பண்ணணும்? வெரி குட், சைமல்டேனியஸ்லி. திஸ் கேம் வில் பி ப்ராட்காஸ்டட் சைமல்டேனியஸ்லி ஆன் டிவி அண்ட் ரேடியோ. திஸ் கேம் வில் பி ப்ராட்காஸ்டட்னா இந்த விளையாட்டு ஒளிபரப்பப்படும். சைமல்டேனியஸ்லி ஆன் டிவி அண்ட் ரேடியோ அப்படின்னா டிவிலையும் ரேடியோலையும் ஒரே நேரத்தில். ஸோ இப்போ உங்களுக்கு சைமல்டேனியஸ்லி யூஸ் பண்ணி எப்படி சென்டென்சஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். சைமல்டேனியஸ்லி அப்படின்னா ஒரே நேரத்தில். சைமல்டேனியஸ்லியே நீங்கள் ஒரு சென்டென்ஸோட ஸ்டார்டிங்லையும் யூஸ் பண்ணி பேசலாம் அல்லது அந்த சென்டென்ஸ் முடியும் போதும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஃபிஃப்த் ஃப்ரேஸ் உங்களில் யாராச்சும். அதாவது உங்களில் யாராவது நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, உங்களில் யாராச்சும் மெசேஜ் செக் பண்ணீங்களா, உங்களில் யாராச்சும் காம்படிஷனுக்கு நேம் கொடுத்துருக்கீங்களா, இப்படிலாம் கேட்போம். ஸோ அப்போ உங்களில் யாராச்சும் அப்படிங்கிறதுக்கு எனி ஆஃப் யூ அப்படிங்கிற ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணணும். எனி ஆஃப் யூ அப்படின்னா உங்களில் யாராச்சும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், உங்களை யாராச்சும் மெயில் பார்த்தீங்களா, உங்களை யாராச்சும் மெயில் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு எனி ஆஃப் யூ செக்ட் த மெயில். எனி ஆஃப் யூ செக் த மெயில் அப்படின்னா உங்களை யாராச்சும் மெயில் செக் பண்ணீங்களா. எனி ஆஃப் யூ அப்படின்னா உங்களில் யாராச்சும். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து எனி ஆஃப் யூ அப்படின்னு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போட்டுக்கணும். செக்குக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன வரும்? செக், செக்டு, செக்டு. ஸோ அதனால தான் நம்ம எனி ஆஃப் யூ செக்ட் த மெயில் அப்படின்னு நம்ம கேட்குறோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய செகண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், உங்களில் யாராச்சும் பதில் கண்டுபிடிச்சிங்களா. உங்களில் யாராச்சும் அப்படிங்கிறதுக்கு என்ன ஃப்ரேஸ் யூஸ் பண்ணணும்? சூப்பர், எனி ஆஃப் யூ. எனி ஆஃப் யூ ஃபவுண்ட் தி ஆன்சர். பதில் கண்டுபிடிச்சிங்களா, கண்டுபிடிக்கிறதுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபவுண்ட். ஸோ எனி ஆஃப் யூ ஃபவுண்ட் தி ஆன்சர். இப்படி நம்ம ஈஸியாக பேசலாம். தேர்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், நீங்கள் தான் சொல்லணும். உங்களில் யாராச்சும் இந்த புத்தகத்தை படிச்சிங்களா. உங்களில் யாராச்சும் அப்படிங்கிறதுக்கு என்ன ஃப்ரேஸ் யூஸ் பண்ணணும்? வெரி குட், எனி ஆஃப் யூ. படிச்சிங்களா அப்படிங்கிறதுக்கு ரீட், ரெட், ரெட். எனி ஆஃப் யூ ரெட் திஸ் புக். எனி ஆஃப் யூ ரெட் திஸ் புக். இந்த புக்கை உங்களை யாராச்சும் படிச்சிங்களா. உங்களை யாராச்சும் மீட்டிங் அட்டன் பண்ணீங்களா அப்படி கேட்கணும்னா எனி ஆஃப் யூ அட்டெண்டட் த மீட்டிங். உங்களை யாராச்சும் போட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணீங்களா அப்படி கேட்கணும்னா எனி ஆஃப் யூ பார்ட்டிசிபேட்டட் இன் த காம்படிஷன் அப்படின்னு நம்ம கேட்கணும். நம்ம இந்த 5 ஃப்ரேசஸையும் ஒன்ஸ் ரீகால் பண்ணிட்டு ஹோம்ஒர்க் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நவ் இட் செல்ஃப். நவ் இட் செல்ஃப்னா இப்பொழுதே, இன்ஸ்டண்டா. இன்ஸ்டண்டா ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நவ் இட் செல்ஃப் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நவ் வேற, நவ் இட் செல்ஃப் வேற. நவ்னா இப்போ, நவ் இட் செல்ஃப்னா இப்பொழுதே. செகண்ட் ஃப்ரேஸ்
ப்ராபப்ளினா அநேகமாக ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு 99% சான்ஸ் இருக்கு அப்படின்னா ப்ராபப்ளி யூஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை நீங்க பேசலாம். தேர்ட் ஒன் சைமல்டேனியஸ்லினா ஒரே நேரத்தில் ரெண்டு விஷயம் நடக்குது அப்படின்னா ஒரே நேரத்தில் அப்படிங்கிறதுக்கு அட் த சேம் டைம் யூஸ் பண்ணாம சைமல்டேனியஸ்லி யூஸ் பண்ணுங்க. ஃபோர்த் ஒன் இன் கேஸ் ஆஃப்னா ஒருவேளை, அதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா இதை பண்ணு அப்படின்னு நம்ம கூடவே சேர்ந்து சொல்யூஷனையும் சொல்றோம். ஸோ அப்படி சொல்றதுக்கு நம்ம இன் கேஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி அந்த சொல்யூஷனை நம்ம சொல்லலாம். இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி கான்டாக்ட் திஸ் நம்பர். இந்த மாதிரி நம்ம சிம்பிள் சென்டென்சஸ் கூட சேர்த்து பேசுறோம். ஃபிஃப்த் ஒன் எனி ஆஃப் யூனா உங்களில் யாராச்சும் கிளாஸ்க்கு வந்தீங்களா, உங்களில் யாராச்சும் ஹோம்ஒர்க் முடிச்சிங்களா, இந்த மாதிரி கேட்கணும்னா எனி ஆஃப் யூ யூஸ் பண்ணிட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணி நீங்க ஈஸியா கொஸ்டின் ஃபார்ம் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்குள்ள ஹோம்ஒர்க் சென்டென்சஸ். ஃபர்ஸ்ட் ஒன் அநேகமா அடுத்த வருஷம் ட்ரை பண்ணுவேன். செகண்ட் சென்டென்ஸ் உங்களில் யாராச்சும் இந்த ஒர்க்கை முடிச்சிங்களா. இப்படி பேசுறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு நீங்கள் காமெண்ட்ஸில் உங்கள் ஆன்சர்ஸை லீவ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க. சிம்பிள் இங்கிலீஷ் பேசுகிறாங்க, அவங்களோட இங்கிலீஷ் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்னு இருக்கக்கூடிய உங்களுடைய பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம சேனலில் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி 2 வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த 2 வீடியோஸ் பார்க்கலன்னா அதுவும் போய் பார்த்து நீங்கள் நோட்ஸில் எழுதி வச்சுக்கோங்க, எப்படிலாம் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ராக்டிக்கல் சிச்சுவேஷனில் நீங்கள் இங்கிலீஷில் பேசி ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். I will meet you in the next video.